ஆப்ஷன்ஸில் வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சேஃப்கார்டாக பண்ணணும், ப்ரொடெக்டடாக பண்ணணும், கேபிட்டலை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், கவர்டு கால், கவர்ட் புட், ஸ்ப்ரெட்டு, என்கவுண்டர், பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது வந்து அவங்கவுங்களுடைய நாலேஜை எவ்வளோ தூரம் ஆப்ஷன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து ஆப்ஷன்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட்டிங் பார்த்தோ இல்லாட்டி வந்து ஒரு புக்ஸ் படிச்சுட்டு மட்டுமே வந்து நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லான விஷயந்தான். தேவை வந்து என்னென்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தேவை ஒரு டைமிங். ஒரு நாளைக்கு வந்து 5 hours to 6 hours என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மினிமம் 3 to 4 hours என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். லைவ் மார்க்கெட்டை என்னால் பார்க்க முடியும். லைவ் செஷன்ஸை என்னால் அட்டன் பண்ண முடியும். முக்கியமாக லைவ் செஷனில் ஓப்பனிங்லேருந்து ஒரு 3 hours என்னால் கண்டினியூஸாக மார்க்கெட் வாட்சிங் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் உள்ள என்ட்ரலாம். அண்ட் தென் அதில் வந்து கான்சன்ட்ரேட்டடாக நான் இன்னொரு ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன், இன்னொரு ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இந்த ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்றது இல்லாமல் பியூர்லி நான் வந்து ஆப்ஷன்ஸ்னுடைய டெர்மினலில் ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர், காலையில் ஓப்பன்லேருந்து ஹை லோ க்ளோஸ் வரைக்கும் எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியரை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பிஹேவியர்னோட சேஞ்சை தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் பையிங் அண்ட் செல்லிங்குள்ளே வரலாம். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. அந்த பிஹேவியர் வந்து தெரிஞ்சுக்கணும். மந்த்துக்கு ஆன் மந்த் கூட ஒரு பிஹேவியர் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். லேட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு உள்ளே வந்தவுடனே நீங்கள் அதை பண்ணிடலாம் அப்படின்றதுலாம் நான் சொல்ல மாட்டேன். இட் வில் டேக் சம் டைம். இது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ், அந்த நியூவாக வந்திருக்கவங்க கண்டிப்பாக செய்யலாம். பையிங்கான அட்வைஸாக நான் வந்து எனக்கு ஒரு இடத்துல கால்ஸ் கொடுக்குறாங்க சார், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இது பண்ணால் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் அட்வைசபிள் இல்லை. அந்த அட்வைசபிளை வந்து நான் என்கரேஜ் பண்ண வரல. உங்களுக்கான இந்த டைமிங் கம் நாலேஜ் இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பணத்தை கூட அப்புறமேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பணன்றது வந்து ஹார்ட் அண்ட் மணி. அதை போடுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு போட்டு உங்களால் அதில் ஃபஸ்ட்டு நம்மளால் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக உட்கார முடியுதா, இன்வால்மெண்ட்டோட உட்கார முடியுதான்றதை பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. சார்ட்டிங்கான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து கோர்சஸ், நிறைய பேர் கோர்சஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த கோர்சஸில் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸ்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறமே ஒரு 3 to 4 months வந்து மார்க்கெட்டில் வந்து டைமை ஒரு 4 months ஆஃப் டைமை வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ இது மாதிரி என்ன சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை பொறுத்து எடுங்க. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், இந்த இதில் வந்து ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்காகவும் இதுக்காகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு பேக்ஃபயர் ஆகி அதுக்கப்புறமேட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறத விட முன்னாடியே யோசித்து அதுக்கப்புறமே பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஹாப்பி ட்ரேடிங், சேஃப் ட்ரேடிங். எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைனாலும் மார்க்கெட் ஓரியன்டான A to Z ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓரியன்டாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைனாலும் நீங்கள் என்னோட கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர்ஸ்லேருந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் ரீச் 24/7 எப்போனாலும் ரீச் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.